நாடாளுமன்ற எலெக்ஷனை பத்தி உங்களோட கருத்துக்கள் டிஎம்கே ஆச்சு நல்லா பண்றாங்க. வருகின்ற மாதிரி நாடாளுமன்ற எலெக்ஷனை பத்தி உங்களோட கருத்து என்ன கருத்து சொல்றது சொல்லுங்க. எதனா நல்லா செய்யறாங்களா? கஷ்டப்படுறவங்களுக்கு எதுவுமே செய்யறது கிடையாது. பணக்காரங்களுக்கு பக்கமா தான் ஓடுறாங்க எல்லாரும். இவங்க வந்தாலும் ஒண்ணு வரகட்டும் ஒண்ணுதான். இவங்க திமுக வந்தா கூட அவங்க பக்கம் தான் எல்லாருக்கும் செய்யறாங்க. எங்க வேலை கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் எங்க செய்யறாங்க அவங்க? இதோ நாங்கெல்லாம் வீட்டு வேலை செய்யறோம், வீடு இல்ல வாசல் இல்ல, கஷ்டப்பட்டுன்னு உக்காந்துக்கிறோம். எங்களுக்கு செய்யறாங்களா? எதனா ஒண்ணும் கிடையாது. பணக்காரங்களுக்கு தான் போய் செய்யறாங்க. போய் எனக்கு தெரிஞ்சு ஜேடிஎம்கே தான் வரணும்னு ஒரு ஆசை. மோடியும் வரக்கூடாது, டிஎம்கே வரக்கூடாது. ஜேடிஎம்கே தான் இந்த ஆட்சி ஆளணும். அம்மா உணவகம்லாம் இருந்தது, இப்போ ஒரு சில இதெல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ அம்மா இருக்கும்போது வந்து அந்த கல்யாணம் ஆனவங்க தாலி எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ டிஎம்கே ஆட்சியில் வந்தோடனே அதை அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இப்போ இருக்கிற ஆட்சி நம்ம கம்பேர் பண்ணும்போது அம்மா ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸ்கூல் இதுலாம் பார்த்தீங்கன்னா லேப்டாப் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஜெயிச்சதுன்னா அந்த பெண்டிங் இருக்க இதுவெல்லாம் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அது இப்போயே ரிலீஸ் பண்ணலை. இப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் பெனிஃபிட் அதிகமாக இருக்கும்ல. ஏன்னா ஏழை மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்கலாம். தமிழ் வந்து கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வரணும். ஆட்சி வந்து இது ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் சரி. யார் வரணும் நீங்க? எடப்பாடியார் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். திமுக அரசின் நிலைப்பாடுகள் பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? நிலைப்பாடு நல்லா இருக்கும்னு தான் எல்லாரும் நினைச்சோம். கேவலமா இருக்குது, ஒண்ணுமே பண்ணலையே. எங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் வாழ விட மாட்டேன்றாங்களே. கோயில் தெரு வாசல்ல பூக்கடை வச்சிருக்கிறோம். இந்த பூக்கடையே இந்த டிஎம்கே ஆட்சி எங்களை வாழ விட மாட்டேங்குது. உள்ள எல்லாம் அராஜகம் பண்ணிக்கின்னு ஒன்றும் பண்ண விட மாட்டேன்றாங்க. இந்த ஆட்சி இப்படி இருக்குது. அந்த ஆட்சி பரவாயில்லையே, அம்மா ஆட்சி. நாடாளுமன்ற எலெக்ஷன்ஸ்ல யாருக்கு ஓட்டு போட போறீங்க? ரெட்டையில தான்ப்பா எப்போதுமே. அம்மா உணவகம், அப்புறம் மகளிர் சுய உதவி குழு எல்லாமே எங்கள் அம்மா இல்லாமல் எதுவுமே கிடையாது. தாலிக்கு தங்கம், ஸ்கூலில் வந்து லேப்டாப்பு, சைக்கிளு அதெல்லாம் அம்மா இருக்கும் போது எல்லாம் கிடைச்சிது. இப்போ எதுவுமே கிடையாது. எப்பவுமே எங்களுக்கு ரெட்டையில் தான் போடுவோம். அம்மாவுக்கு ரெண்டு, அம்மா வந்து எங்களுக்காக தான். ரெட்டாளி தான் நான் போடுவேன். வேற ரெட்டாளி தான். ரெட்டையிலைக்கு தான் எப்பவுமே ரெட்டையிலைக்கு தான் போடுவோம். சரி, உங்க ஓட்டு யாருக்கு நம்ம போடுற மாதிரி? எங்க ஓட்டு வந்து நாங்க வந்து ஸ்டாலின் தான். உங்க ஓட்டு யாருக்குமா? ரெட்டையில இரட்டைகளுக்கு தாங்க. அம்மா வந்து பீரியட்ல வந்து டிகிரி முடிச்ச பொண்ணுங்களுக்குலாம், ஏழை பொண்ணுங்களுக்குலாம் வந்து 50,000 பணம் கொடுத்தாங்க. அப்புறம் 1 கிராம் தங்க காசு கொடுத்தாங்க. ஆனா அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா இந்த ஆட்சியில, திமுக ஆட்சியில அது இல்லை. ஸோ எங்களோட ஓட்டு வந்து ரெட்டைகளுக்கு தான். உங்க ஓட்டு யாருக்கு? ரெட்டையிலைக்கு. எப்போதும் நாங்க ரெட்டையிலைக்கு தான் போடுவோம். மழை டயத்துல யாருமே வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, அதனால நாங்க ரெட்டையிலைக்கு தான் போடுவோம். உங்க ஓட்டு யாருக்கு? போன வாட்டி தேர்தலில் ஓட்டு போட்டு இந்த பக்கம் யாரும் வரல 5 வருஷமா. இந்த வாட்டி வந்து என்னுடைய ஓட்டு வந்து ஜெயவர்தனுக்கு தான். எங்க ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா ரெட்டைகளுக்கு தான். ஏன்னா எப்பயுமே ஏடிஎம்கே ஆட்சியில் தான் எங்கள் நிறைய சலுகைகள் நிறைய கிடைக்குது. நீங்கள் டிஎம்கே கம்பேர் பண்ணும்போது நிறைய போதைப் பொருள் அந்த மாதிரி நிறைய அக்கிரமங்கள் நிறைய நடக்குது. ரொம்ப இதாக இருக்குது. ஸோ அதனால எங்கள் லேடிஸ்க்கு எல்லாருக்குமே சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஆட்சி தான். நாங்களும் எங்கே போகிற ஒரு போல்டாக போகிறது, எதாக இருந்தாலும் தைரியமாக சொல்கிறது எல்லாமே எங்கள் ஏடிஎம்கே ஆட்சியில் தான். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் ஓட்டு ஜெயவர்தன் அவர்களுக்கு தான்.